Hi friends, welcome to my channel. இன்னைக்கு ரொம்ப கிறிஸ்பியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் அளவு பாசிப்பருப்பை நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது கரெக்டாக அளவு பார்த்திங்கன்னா 250 கிராம் வரும். ஸ்ரீலங்காவில் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு ஃபுல்லாக தோல் நீக்கினது எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதில்ல, ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். அதனால் இங்கே கிடைச்ச பருப்பு வச்சு தான் நான் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறேன். இது ஏற்கனவே அவங்க வறுத்துட்டு லேசாக உடச்சி வச்சுருக்காங்க. கொஞ்சம் தோல் இருக்குது. நான் அதை 3 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இதை மிக்ஸி கப்பில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாதியை நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். மிச்சம் இருக்கிற பாதியை கொஞ்சம் நறுவலாக அரைச்சிக்க போகிறேன். உங்களுக்கு பாசி பருப்பு தோல் நீக்கினது அப்படி இல்லைன்னா பாசி பயறு கூட நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ரெசிபி செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது அரைக்கும் போது நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். ஏன்னா இது வறுத்த பாசிப்பருப்பு, இதில் ஈரத்தன்மையே இல்லாமல் இருந்துச்சு. அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் அரைச்சேன். அப்படி தண்ணி சேர்க்காமல் நம்ம அரைச்சோன்னா வடை தட்டும் போது ரொம்ப தூளாக வந்துடும். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வறுக்காத பாசிப்பருப்பு அப்படி இல்லைன்னா பாசி பயறு யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அரைங்க. 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம், 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இஞ்சி வேணும்னா ஒரு சின்ன துண்டை நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அரைக்கும் போது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இஞ்சி சேர்க்கலை. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். வடை தட்டுறதுக்கு முன்னால் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு நல்லா சூடு பண்ணிக்கணும். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே இப்போ வடையை தட்டிடலாம். கொஞ்சமாக இந்த மாவு எடுத்து உருண்டை உருட்டிக்கிறேன். இது வறுத்த பருப்புன்றனால நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்வீட் ரெசிபி தான் செய்வாங்க. எல்லாருமே வடை செய்கிறதில்ல. இந்த பருப்பில் வடை செய்யும் போது நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிட்டாலே போதும். உருண்டை உருட்டியாச்சு. இப்போ உள்ளங்கையில் வச்சு நான் வடையாக தட்டிக்க போகிறேன். ஓரங்களெல்லாம் மெல்லிசாக வரணும், நடுவில் மட்டும் கொஞ்சம் கனமாக இருக்கணும். லேசாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் செய்யணும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வடையை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நான் ஒவ்வொரு வடையாக தட்டி டைரெக்டாக எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் வடையை தட்டி வச்சுட்டு கூட எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். வடையை எண்ணெயில் போட்டோன்னே கரண்டி வச்சு திருப்பாதீங்க. கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆன பிறகு கரண்டி வச்சு திருப்பினீங்கன்னா தான் அது உடையாமல் இருக்கும். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணும்போது, அதாவது நிறைய எண்ணெயில் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கிறீங்கன்னா அது எதுவாக இருந்தாலும் கரண்டியை உடனே போடக்கூடாது. கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆன பிறகு தான் திருப்பணும். 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆன பிறகு இதை எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் இப்போ இதை எடுக்கிறேன். ரொம்பவே ஈஸியாக பாசிப்பருப்பு வடை செய்தாச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.